உங்களுக்கு ஒரு வெப்சைட், அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர் எப்படி ஹேக் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி ஹேக்கிங் ஒர்க் ஆகுது? எப்படி ஒரு வெப்சைட்டை கிராக் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஹேக்கிங் பண்ணுற மூலிமா மணி ஏர்ன் பண்ணுறத பார்க்க போகிறோம். ஹேக்கிங் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுனா ஏதாச்சும் இல்லீகலான வழியில் பண்ண போகிறோம்னு நிறைய பேர் நினச்சிக்குவாங்க. நம்ம கரெக்டான வழியில் யூஸ் பண்ணி ஹேக்கிங் பண்ணுறதுனால மணி ஏர்ன் பண்ண போகிறோம். இதுக்கு பெரிய கஷ்டம்லாம் இல்லை. கூகுள் ஆஃபர் பண்ணுற பக் பவுண்ட்ரி ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும் போதும். அது பெரிய விஷயம் இல்லை. கூகுளுக்கு ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது, பார்ட்னர்ஸ் வெப்சைட்டு நிறையா இருக்குது. அதில் இருக்கிற பக்ஸை இல்லாட்டி அதில் நீங்கள் அந்த வெப்சைட்டை ஹேக் பண்ணி காமிச்சா அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க. எந்தெந்த மாதிரி ஹேக்கிங் டவுட்டாக இருக்கும், இப்போ ஸ்க்ரீன் பண்ணல எந்தெந்த விதமான ஹேக்கிங்கில் லைனாக இருக்குது, அதில் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச ஹேக்கிங் மெத்தட் உங்களுக்கு தெரியும்னா அந்த மெத்தடை யூஸ் பண்ணி அவங்களோட வெப்சைட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் கிராக் பண்ணி காமிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு கூகுள், யூடியூப், பிளாகர், வெரிஃபை அது மாதிரி இன்னும் நிறைய வெப்சைட், ஜிமெயில் ஏகப்பட்ட வெப்சைட் இருக்குது. இல்லை சும்மா எக்ஸாம்பிள் கூட ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது. இந்த மாதிரி கூகுளுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய வெப்சைட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு இன்டர்நெட்டில் பார்க்கல எந்த வெப்சைட்லையாச்சும் நீங்கள் பக் ஃபைன் பண்ணிங்கன்னா அங்கே கான்டாக்ட் கீழே இருக்கும். அதை கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக பக் பவுண்ட்ரி கிடைக்கும். நம்ம இந்த வீடியோவில் கூகுளில் எப்படி பக் பவுண்ட்ரி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஒரு வெப்சைட்டில் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண முடியுதா, இல்லாட்டி ஏதாச்சும் கிராமர் மிஸ்டேக் கூட இருக்குல்ல, கிராமர் மிஸ்டேக் இருந்தால் கூட அவங்க பே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த விதமான ஹேக்கிங் பண்ணால் நாங்கள் பக் பவுண்ட்ரி ரிவார்டு தரமாட்டோம்னு மென்ஷன் பண்ணி பார்த்துருக்காங்க. அதையும் ஒரு சைடில் ரீட் பண்ணி பார்த்துக்கணும். இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். யூஆர் ரீடைரக்ஷனில் ஹேக் பண்ணால கணக்கு ஆகாது. நீங்கள் கரெக்டான வழியில் உங்களுக்கு ஏதாச்சும் அமௌண்ட் ரிசீவ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த விதமான பவுண்ட்ரியில் இருக்குது. ஹையஸ்ட் பேயாக 35,000 வரைக்கும் பே பண்ணுறாங்க. ஹையஸ்ட் பே அதாவது சின்ன சின்ன அது குறைஞ்சபட்ச பே $100, அதாவது அமெரிக்கன் யூஎஸ்டி டாலர். ஆனால் $30,000னால் கண்டிப்பாக ஒரு 5 lakhs கிட்ட வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு தெரியல, நீங்கள் வேல்யூ பார்த்தா தெரியும். சின்ன எந்தெந்த விதமான ஹேக்கிங்க்கு எவ்வளோ பே பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் சப் கேட்டகரி இருக்குது. அதில் இப்போ ஹை லெவல் செக்யூரிட்டிலேயே ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி லெவல் பொறுத்த மாதிரி தான் ரிவார்டு இருக்குது. அதுக்கு எல்லாமே லிஸ்ட்டு இந்த வெப்சைட்லேயே இருக்குது. எப்படி பண்ணுறது, எப்படி நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனால் லெஃப்ட் சைடு வந்து 3 டாட் மேலே டாப்பில் இருக்கும். அதில் வந்து ரிப்போர்ட் பக்குன்னு இருக்கும். அந்த ரிப்போர்ட் பக்கில் வந்து உங்களோட அந்த பக்கை நீங்கள் கண்டுபிடிச்ச பக்கை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக இங்கிலீஷில் வந்து அதை பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. உங்களோட பக் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அதுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன்லாம் தருவாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இல்லை நிறையா பக்கை ஃபோன் பண்ண லீடர் போர்டு இருக்குது, அதுலேயும் நீங்கள் விசிபிளாக இருப்பீங்க. இதில் என்ன யூஸ்னால் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாச்சும் பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட இதனால் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் நிறைய பக்ஸ் ஃபோன் பண்ணியிருக்கேன் இதனாலேயும் கிடைக்கலாம். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்குது, கண்ட்ரி ஃபில்டர். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட நிறைய பேர் இருக்காங்க. இந்தியாவுக்குள்ளே போய் பார்த்தோம் தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் இல்லை பக் ஃபைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக பே அவுட் கிடச்சிருக்கும். இல்லை வேணால் நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணுற ஆப்ஷன் கூட இருக்குது, காண்டாக்ட் பண்ணி கூட கேட்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.